எக்ஸ்பர்ட் சிங்கர்ஸ் ஆயிட்டீங்க. திருப்பி ஒரு வாட்டி போயிடலாம். இந்த வாட்டி நிறைய சத்தம் வேணும். ஓகே, தாலே லா 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 லா, தாலே லா 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 லா, தாலே லா 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 லா. வெரி குட். ஸோ இப்படியே நீங்கள் லஞ்சிலேருந்து வந்துட்டு இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஸோ அதனால் எல்லாரும் ஏந்துக்குவாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஏந்துக்குவாங்க. ஏந்துக்கலாமா? எல்லாரும் ஏந்துக்குவாங்க ப்ளீஸ். வாங்க, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியோட பண்ணிடுவோம். எல்லாரும் ஏந்துக்குவாங்க. சாப்பிட்டதுனால தாங்க ஏந்துக்க சொல்கிறோம். ஏந்துக்குவாங்க, ஏந்துக்குவாங்க சார். ஏந்துக்குவாங்கப்பா. தம்பி, நீலாம் இப்படி பண்ணலாமா? ஏந்துக்கோப்பா. தாத்தா பாட்டிலாம் ஏந்து நிற்கிறாங்க. நான் எதுக்கும் சேஃபாக இருப்போம். மேடம் நீங்களாம் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை நினச்சா. நீங்கள் உட்காந்துக்கிட்டே பண்ணுங்க அப்போ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் லெஃப்ட்னு சொல்லும் போது லெஃப்ட் கையை தூக்குங்க, ரைட்டுன்னு சொல்லும் போது ரைட்டு கையை தூக்குங்க முதல்ல. ஓகேவா? ரெடியா? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் 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 லெஃப்ட், ரைட் ரைட் ரைட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரைட்டு சொல்லும் போது லெஃப்ட் தூக்கணும், லெஃப்ட் சொல்லும் போது ரைட்டை தூக்கணும். ஓகே, ரைட். சார் என்ன சார் ரெண்டு கையை சேஃபாக தூக்கி வச்சுக்கிறீங்க? அட் அ டைம் ரெண்டு கையை தூக்குறீங்க. ரைட்டு சொன்னால் லெஃப்ட் தூக்கணும், லெஃப்ட் சொன்னால் ரைட்டு தூக்கணும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் லெஃப்ட். நிறைய பேர் லெஃப்ட் தூக்கிக்கிறீங்க. லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட். சூப்பரே. நீங்கள் கேட்டால் பாருங்க, மத்தியானம் எல்லாம் வந்து ஃபுல்லாக டான்ஸ் சாங்ஸாக தான் இருக்க போது. ஸோ ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுவீங்களா? நத்தா ஆடுவீங்க, எல்லாம் நல்ல கையாடுறீங்க. அதுக்கப்புறமா யாரும் வந்து ஆட மாட்டேங்கிறீங்க டான்ஸு. ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு உற்சாகமான பாட்டோட தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முதல் பாட்டை பாடுவதற்கு அக்ஷயா மற்றும் உதய் பிரகாஷை வேலை கிடைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிரிக்ஸ் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் உதய், அப்போ தான் நம்மளால் பாட முடியும். ஸோ எஸ், ஓகே சரி. இப்போ எல்லாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு காத்தால பாட்டு கற்றுக் கொடுத்தோம். இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கோரஸாக எங்களுக்கு தாய்மொழி கற்றுக் கொடுக்கணும். ஓகேவா? கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க. வணக்கம்னு நாங்களாம் எப்படி சொல்லணுங்க? எல்லாம் கரெக்டாக கோரஸாக சொல்லுங்க. 1 2 3 சொன்னோன்னே 1 2 3. சமாளிக்கணுமா? இங்கே வா. சவாட்டிகா, சவாட்டிகா, சவாட்டிகா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? 1 2 3. சவாட்டிகா. கரெக்டா சார்? மட்டன் குஸ்காவா? அவரு வானான்றாரு. ஏன் சார் வானான்றீங்க? சார் கெட்ட வார்த்தையா சார்? ரொம்ப கெட்ட வார்த்தையா? சூப்பர். ஸோ முதல் பாட்டே வந்து ஒரு ஜாலியில், ஏன்னா எல்லாரும் உண்ட மயக்கத்தில் இருப்பீங்க. ஓகே, எல்லாம் சாப்பிட்ட சிக்கன் நல்லா இருந்துச்சா இல்லை அந்த சாஸ் நல்லா இருந்துச்சுல, அந்த சமோசா சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ பாட்ட லாலே லாலே லாலா, லாலே லாலே லாலா. சூப்பர். ஆடி மாசம் காத்தடிக்க போகுது இப்போ. ஸோ என்கிட்ட நிறைய சார் ஒரு மோடி கோட் போட்டு ஒருத்தர் உட்காந்துரு. எங்க சார் அவரு? கட் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. எல்லாரும் இப்போ டான்ஸ் ஆடலாமா? நல்லா ஜாலியாக வைப் பண்ணலாமா? என்னங்க சாப்பிட்டு வந்ததோ சத்தத்தை காணோம்? இது சரிப்பட்டு வராது. இறங்கி வந்தாதான். இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. கேமா எல்லாரும் எந்திரிங்க, வாங்க டான்ஸ் ஆடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயில. ஆடி மாசம் காத்தடிக்க
மாட ஒரு கம்புலதான் வந்து விழுந்தா போல ஓ அன்புலதான் புடவைய பறக்குற ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில. சரி எல்லாரும் எந்திரிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கு பாட்டுக்கு என்ன மரியாதை? எங்க நம்மளோட டான்சர் தாய்லாந்து அதிகாரத்தை காணுமே. சார் வாங்க சார், நீங்க காலகட்டல சார். ஈச்சவால பாய் விரிச்சு இளநி வெட்டி தண்ணி குடிச்சு கூச்ச விட்டு கையடிச்சு நாம் பேச நீ பேசையம்மா. ஈச்சவால பாய் விரிச்சு இளநி வெட்டி தண்ணி குடிச்சு கூச்ச விட்டு கையடிச்சு நாம் பேச நீ பேசையம்மா. மாமங்கார பார்த்தா என்ன மூச்சு வாங்கி வேட்டா என்ன, மாமங்கார பார்த்தா என்ன மூச்சு வாங்கி வேட்டா என்ன. கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில. போல போல எம்மா 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 மேலவாசி வீதி இல்ல மாடி விட்டு மெத்த இல்ல ஓர கண்ணல் பார்த்தவளே ஒய்யாரி சிங்காரி நிதா. மேலவாசி வீதி இல்ல மாடி விட்டு மெத்த இல்ல ஓர கண்ணல் பார்த்தவளே ஒய்யாரி சிங்காரி நிதா. ஆளுமாகி நோலாச்சுதா அழகு மேனி துளாச்சுதா, ஆளுமாகி நலாச்சுதா அழகு மேனி துளாச்சுதா. ஆடி மாசம் காத்தடிக்க அடி காஞ்ச மாட்டா நல்ல கம்புலதா வந்து விழுந்தா போல ஓ அன்புலதான் புடவைய பறக்குது. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில. தேங்க்யூ. ஸோ நல்ல ஆரம்பமா? ஓகேவா? அப்படியே போயிடலாமா? எல்லாம் ஆடுறோன்றாங்க, சீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆடினுக்கிறாங்க. என்ன பாட்டு?
புது பாட்டு வேணுமா? ஓகே, போட்டுடலாம். மிஸ்டர் உதய், புது பாட்டு வேணுமா? புதுசாக ஒன்று எடுங்க. 6/8ல். சார், ஹரிஹரன் சார், எங்க மூச்சு முட்டுதா? ஏங்க, தாய்லாந்து ஹரிஹரன் சார் மட்டும் தான் டான்ஸ் ஆனாங்க. நல்ல கையை தட்டிட்டு உட்காந்ததுலயா? சம்பா சம்பா அடி ரொம்ப ரொம்ப இது சௌந்தேரி பூஞ்சிரிப்பா. கொம்பா கொம்பா இது வம்பா வம்பா நீ கொம்பேரி மூகனப்பா. சும்மா சும்மா போய் சொல்லாதம்மா உன் சிங்காரம் ஏங்குதம்மா. கும்மா கும்மா அடி அம்மா அம்மா உன் கும்மானம் தாங்கிடம்மா. ஆசையாய் பேசினால் போகாதமோ, தாகத்தோடு மோகம் என்றும் போகாதமோ. அத்திரம் காட்டினால் ஆகாதையா, அச்சத்தோடு நானும் என்று போகாதையா. ஏத்துக்கடி என்ன சேர்த்துக்கடி, வாலிபம் மாறுது வெப்பமும் ஏறுது. மாறுதோ மாறுதோ மாறுதை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. மாறுகோ மாறுகோ மாறுதை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. கண்மணி பொன்மணி கொஞ்சனி கஞ்சனி. மாறுதோ மாறுதோ மாறுதை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகையே. செந்தாமரை கை சேரும் வரை நான் நின்னேன்னு தூக்கங்கட்டு. என் எண்ணங்களை நான் சொல்லாமலே நீ இந்நேரம் கொண்டு விழி. கேக்குது கேக்குது ஏதோ ஒண்ணு, பார்த்து பார்த்து எங்குது பண்ணு. தாக்குது தாக்குது மோத காத்து, தள்ளி தள்ளி நிக்கிற கால பார்த்து. காலம் வரும் நல்ல நேரம் வரும், அல்லது சேர்த்துக்க ஆசையா தீர்த்துக்க. மாறுதோ மாறுதோ மாறுதை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. மாறுதோ மாறுதோ மாறுதை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. கண்மணி பொன்மணி கொஞ்சனி
தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நவீன் ப்ரோ கூப்பிட்ற நேரம் வந்துருச்சு. நவீன் ப்ரோ வந்துடுறீங்க, எவ்வளோ பேர் கூப்பிட்டு வரீங்க? அட இது வேற விட்டு கேட்குதுப்பா. வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நியூ சாங் கேட்டிருக்கீங்க, நியூ சாங் பாடுறவங்க கண்டிப்பாக அந்த ட்ராக்கை போட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருப்பி மாற்ற முடியாதுல்ல. இப்போ கண்டிப்பாக நியூ சாங் வருது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நவீன் ப்ரோ வராரு. ஃபோனில் யார்கிட்ட பேசினுக்கிறாரு? யார் ப்ரோ ஃபோனில்? யார்? எங்கள் அப்பா. உங்கள் அப்பாவா? ஒரு வயசு பேசுறது தான் எங்களுக்கு புரியாது எப்படியா இருந்தாலும். அப்புறம் கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, இது லைட் எல்லாம் போயிடுச்சு, திடீர்னு லைட்லாம் அணைச்சிட்டாங்க. தூக்கம் வசதியாவா? இல்லை அவங்க தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஆஃப் பண்ணிடுவாங்க. தூக்கம் வரக்கூடாதுங்கிறத லைட் அணைப்பாங்களா? ஓ ஆமாம், அவங்க தூக்குறது தெரியக்கூடாதுங்கிறத லைட் அணைச்சு. கரெக்ட். ஸோ இப்போ யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க கூட? இப்போ யாரை கூப்பிடலாம் அப்படின்னா கொஞ்சம் எந்துவா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். சூப்பர். ஓகே கூப்பிடுங்க கேப்டன். ஸோ கேப்டன், தாய்லாந்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன சார் நீங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க அங்க உங்களை. என்ன மக்களே எங்க சந்தோஷமா நீங்க பாத்தீங்களா? லைட் எல்லாம் போடுறாங்க. பரவாயில்லையே, விஜயகாந்த் வாய்ஸ் பேசணும்னா லைட்டே வந்துருச்சு. அதுதான் என்னைக்குமே. அதாவது இன்னைக்கு வந்து இந்த என்ன ஊரு சார் இது? தாய்லாந்து. அதாவது தாய்லாந்துல வந்து நீங்க எல்லாருமே நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். ஆனா நீங்க நாங்க கஷ்டப்படக்கூடாது, நாங்க பாடுற பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குன்னு கை தட்டி ரசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது முகத்தை தெரியக்கூடாது, லைட் வர அணைச்சிடுறாங்க. அப்போ அது தெரியக்கூடாது, லைட் ஆஃப் பண்ணாங்க. இப்ப சிரிச்சு லைட்டை போட்டு காட்டி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இருக்க வேண்டிய உங்க கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால எல்லாரும் நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பாட்டு என்ன சார் சிவாஜி வேணுமா? இது விஜயகாந்த் பரவாயில்லையா? ஓ இதை முடிச்சுட்டு சிவாஜி பண்ண சொன்னீங்களா? பாக்யராஜ் கண்டிப்பா பேசுறேன் மேடம். அதாவது மேடம்க்கு பிடிச்சது பாக்யராஜ். அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு தெரியல, அவரு பின்னாடி பரவாயில்ல, அவராஜ் சந்தோஷமா இருக்கட்டும், பின்னாடி இருக்கட்டும். இப்ப என்ன நீங்க அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒய்ஃபை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கணவர்கள் யாரா இருக்கீங்க? கை தூக்குங்க. யாருமே கை தூக்க மாட்டாங்க கேப்டன். அவரே தூக்குறாரு, ஒய்ஃப் தூக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? பாவம். அதுதான் நான் இன்னைக்குமே. அப்ப நம்ம இனிமே தூங்காத இருக்கிறதுக்கு பாட்டு போடணும். அப்ப நம்ம பாட்டு போடுவோம். எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு கேப்டன், அதுக்கு முன்னாடி கேப்டன் ப்ளீஸ் கேப்டன், நீங்களாம் பேசி பேரணியில் பேசிலாம் பார்த்துருப்பாங்க, நடிச்செல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. நீங்க ஒரு பாட்டு பாடுறேன், கண்டிப்பா பாடுறேன். ஆனா இப்ப கிடையாது, எல்லாம் முடிச்சு வெளியே முடிச்சதுக்கு வீட்டுக்கு போகும்போது பாடுவீங்க. நான் அப்பதான் பாடுவேன். நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகும்போது வேன்ல பாடி காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் நல்ல சிங்கர் வந்திருக்கும் போது அவங்க பார்த்து ரசிக்கணும். நன்றிகளை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் உலகத்துல இல்லைன்னா கூட நீங்க எல்லாருமே கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே அன்பை காட்டுறீங்க. அவர் எல்லாம் நீங்க எனக்காக நீங்க யாருமே தர்மம் எல்லாம் வெளில சொல்றாங்க, 4 பேர் சாப்பாடு போடுங்க, அது வந்து கேப்டன் நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். அதெல்லாம் வேண்டாம். யாருக்கும் தீங்கு நினைக்காம உங்க மனசாட்சிக்கு எது மாதிரி உங்க வேலையை நீங்க பாட்டு செஞ்சுட்டு இருந்தாலே இப்போ அதுவே பெரிய தர்மம் தான். அதனால அது செய்யுங்க. எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பேசி ஹாப்பி வேலண்டைன் டே. தேங்க்யூ. வரட்டும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேவா? தீபாவளி இல்ல, அதை நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், வேற ஒன்றும். ஓ தேங்க்யூ. தேங்க்ஸ் கேப்டன், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தது யாரோ கேட்டாங்க, சிவாஜி சார். சிவாஜி சார் பிரதர், வால்யூம் மட்டும் லைட்டா வைங்க. தேங்க்யூ. அவருக்கு எப்படி சொல்றது? தாய் லாங்குவேஜ்ல, தாய்மொழியில வந்து வால்யூம் ஜாஸ்தி வைங்க. தாய்மொழியில நான் சொல்லிட்டேன். அப்ப கூட நமக்கு தெரிஞ்சது என்னது? வால்யூம் அப் காப். சூப்பர். தேங்க்யூ. பாருங்க, தாய்மொழியில பேசி கொடுத்த பாருங்க, உங்களுக்கு இருக்கிற சவுண்ட் கம்மி பண்ணி வர நினைக்கிறேன். எனிவே இப்போ வந்து பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேக்குதா? பரவாயில்ல, கேக்குதாமே. அப்ப நல்லா பண்ண முடியல. சரி, ஓகே. இப்பொழுது சிவாஜி சார் யார் கேட்டீங்க? போயிட்டாங்களா? அவங்க கேட்டு போயிட்டாங்க. நீங்க கேட்டு கிளம்பி போயிட்டாங்க. இங்க தான் இருக்காங்க. அதாவது தேவர் மகன் திரைப்படத்திலே ஒரு வசனம் பேசியிருப்பார் கமல் சார் கூட, போட்டி போட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல கமல் சார் சிவாஜி சார் பேசியிருப்பாரு டைலாக். ஐயா முட்டுருங்க, நான் போயிடுறேன் ஐயா அப்படின்னு. அப்ப நிறைய டைலாக் வரும். அது குறிப்பிட்ட இந்த டைலாக், ஐயா விதைச்சு விட்டா படம் சாப்பிட முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ படம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஓமாவும் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அவமாவும் சாப்பிடுவான். ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மட்டப்பு. ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் இட்ட பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால தாய்லாந்து தமிழ் சங்கத்துல யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க, எப்படி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா விதை நம்ம தாய்லாந்து தமிழ் சங்கம் 1989 அவங்க விதைய போட்டது. கைதடுங்க.
உங்களுக்காக தான் ஐயா. இல்ல, நல்லா பண்ற பாட்டி, ரொம்ப நல்லா பண்ற. அது மட்டும் இல்ல, உனக்கு பொங்கல் நிகழ்ச்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதனால எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. தமிழர்கள் யாருமே வேற்றுமையோட பழகாம ஒற்றுமையோட இருக்கு, அது போதும். வரட்டுமா? எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்தது பாக்கியராஜ். 2K கிட்ஸ்க்குலாம் தெரியலன்னு நினைக்கிறேன் அவரு. நம்ம அதனால அவங்க டான்சர்ல ஸோ இன்ஸ்பிரேஷன் சார் டான்சர். ஸோ பேசிக்காவே ஒரு மாதிரியான சமாச்சாரமான விஷயம்லாம் தாய்லாந்துனால அது ஒரு பட் ஆனால் சம்சாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி, அதனால உங்க கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. நேற்று முருங்கா சூப் குடிச்சிங்களா நீங்க? முருங்கா சூப் தான் குடித்தேன். பட் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு, இல்லை பொது இடத்துல கொஞ்சம் நான் அப்படியே டீசெண்டாக தான் பேசுவேன். அப்படிங்களா? ஆமாம். பட் மற்றபடி எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லிட்டு, இந்த திருமணமான ஆண்கள் எல்லாருமே ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தான் குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல்ல சரிம்மா, அடுத்தது சாரிம்மா, அடுத்தது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான்மா காரணம்னு சாஸ்திராங்கமாக நாங்கள் விழுந்துருவோம். அதனால தான் எல்லா குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சுமூகமா தலையாட்டுறாங்க. 4 பேர் தலையாட்டாங்க. யார் கரெக்ட் தானே? பாருங்க, வேற வழி இல்லை எங்களுக்கு. அதனால தாய்நாட்டு விட்டு வந்து தாய்லாண்டில் இருக்கமே, இந்த மாதிரிலாம் சொன்னால் சாப்பாடு கிடைக்காம போயிடும். அதனால எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். அடுத்தது சார். யாரு? எம்ஜிஆரா? என்னங்க யாரு? தனுஷா சிவகார்த்திகேயனா? தளபதியா? ஐயோ, தளபதி கேட்குறாங்க. இப்போ என்ன தளபதி ஃபர்ஸ்ட் தளபதி. இப்போ நான் ஸ்கிரிப்ட் சொல்றேன், நீங்க அதை கோத்து விடுறேன். சரி. ஓகே ஃபைன். இந்த பைக் வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி வாய்ஸ் பேச போறீங்க. தளபதி வந்து அரசியல் குதிச்சிருக்காரு. இப்போ குதிச்சிட்டாரா? குதிச்சிட்டாரு. ஓகே. இப்போ தளபதி அரசியல் வாழ்க்கையில குதிச்சதை பத்தி அம்மா பேசினா எப்படி இருக்கும்? ஐயோ. சரி, ஓகே. அம்மா வந்து தளபதியோட டைலாக் பேசியிருக்காங்க. சரி. ஆனா அதுவும் அவருக்கு அட்வைஸ் மாதிரி தான். அதாவது நம்ம இந்த படத்துல சொல்லியிருப்போம், மெர்சல் படத்துல, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எறிய கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். அப்படி ஒரு நல்ல டைலாக். இது அம்மா அவர்கள் பேசியிருந்தாங்க. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எறிய கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். மக்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுக்கு நன்மை புரியுமாறு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா அவர்கள் சூப்பர். இதே விஜய் நார்மலா வந்திருக்காரு, அவர் பேசுறாரு. டிவிக்கேவா ஆரம்பிக்கும் போதே முடிச்சு விட்டுருவாங்க. இல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே நல்ல சூப்பரா ஆரம்பிச்சாரு. விஜய் சார், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பா, என்ன நண்பா, நண்பே, அதாவதுங்க என்னைக்குமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி நினைக்காதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்காங்களே. உங்களை மாதிரி இன்னொருத்தர் ஆகணும் நினைக்க வைங்க. அதான் உங்களுக்கு வெற்றிக்கான அடையாளமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிங்க. இந்த மாநாடுலாம் போட்டங்க, நல்ல ஆதரவு வந்துச்சு. நிறைய பேர் வந்து அது ஏதோ சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டே போறாங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி மக்கள் வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மக்களுக்கான நன்மை செய்வேன்னு நினைக்கிறேன், செய்ய விடுவாங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிங்க. அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை, நல்ல படங்கள் நடிச்சுக்கிட்டு நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிட்டு இருந்தாலே அதுவே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நன்றிங்க நண்பா. தேங்க்ஸுங்கண்ணா. வரட்டுமா? தேங்க்ஸுங்க நண்பாண்ணா. காஸ்டியூம் சூப்பராக இருக்குங்கண்ணா. அடுத்து இந்த வடிவேல் டான்ஸுங்க தான்ண்ணா, அதுக்கு தான் நான் வெயிட்டி வரேங்கண்ணா. தேங்க்ஸுங்கக்கா. அக்கா, அடுத்தது வேற யாரு? சூர்யா. கங்குவா பார்த்துட்டீங்களா? அப்புறம் எப்படி கேக்குறீங்க? அப்புறம் எப்படி சூர்யா வயசுல கங்குவா வயசுல கேட்பீங்க? அதை சொன்ன ஏன் தலைவர் எனக்கு சிரிச்சு என்னைய வேற மாட்டி விட்டு. ஓகே, இருந்தாலும் சிம்பு கூப்பிடலாம். நம்ம சிம்பு பாவம், அவர் கூப்பிடலாம். வந்துங்க சார், ஒரு நிமிஷம் சார். சார் எனக்கு வந்து சார் என்ன பிரச்சனைனாங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா ஊருக்கே தெரியும்ன்றாங்க. எங்க அப்பா எனக்கு நடிக்க கத்து தரலன்னா உங்க அப்பாவுக்கே யாரும் கத்து தரல, அப்புறம் எப்படி அவர் உனக்கு கத்து தருவார்னு கேக்குறாங்க. இதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பேசிட்டே இருப்பாங்க, நம்ம அதை கேட்டுட்டு வந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நண்டு என்ன கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நண்டை கொண்டு போய் ஓரமா விட்டு வருவேன். ஏன்னா கடிக்கிற நண்டோட வேலை காப்பாத்துறதாங்க ஒரு தமிழோட வேலை. புரியல? எனக்கும் புரியல. இதெல்லாம் நான் வந்து கொரோனா காலத்துல வந்து
கண்டுபிடிச்சது. ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். இல்ல எங்க அப்பா கிட்ட பேசி பேசி அவர் அந்த மாதிரி எனக்கு பேச வந்துச்சு. உங்க அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், வருவாரா? இல்ல அவர் பாவம், அவர் அப்புறமா கூப்பிடலாம். அப்புறம் கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இதே மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருங்க. என்னைக்குமே வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வரா அதுதான் முக்கியம். தனுஷா கண்டிப்பா கூப்பிடலாம் மேடம். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது கண்டிப்பா எஸ் ஏ சூர்யா இருக்கு, அடுத்தது தனுஷ் இருக்கு, அடுத்தது தலையா சார். எல்லாத்தையுமே மைக்கேல் மதுரை காமராஜனோட வர அந்த மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் வச்சுப்போம். இருக்கு லாஸ்டா ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் இப்ப பேசி. கண்டிப்பா விஜய் சேதுபதி பேசி. விஜய் சேதுபதி சூப்பர், போயிடலாம். சிவகார்த்தியா வாய்ஸ் இருக்கு, அடுத்தது பேசலாம்னு வச்சிருக்கேன் மேடம். நல்ல ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி பேசிடுறேன், ஓகேவா? ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையா இருக்குது. எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா குமுத வீடெல்லாம் கும்முனுக்குமா, நம்ம வீட்டு வரலாம் கம்முனுக்கு மாட்டேன். எங்க அம்மா உம்முனுச்சு, ஆனா இங்க பார்த்தா யாருமே உம்முன்னு இல்லை, நல்லா சிரிச்சுன்னு ஜாலியா இருக்காங்க பாக்குறது, நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதாவது இப்பெல்லாம் நிறைய படத்துக்கு பதிலாக என்ன நிறைய ஃபங்க்ஷன் தான் புக் பண்றாங்க சார். நீங்கள் படத்தில் நடிக்கிறத விட நீங்கள் நேரில் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காது குத்து ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷன், வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன், இப்படி எல்லா ஃபங்க்ஷனும் கூப்பிடுறாங்க. நானும் போய் எல்லார்கிட்ட பேசுகிறேன், நல்லா இருக்குன்றாங்க. எல்லா இடத்துக்கும் போனால் ஒரு 2 விஷயம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, இங்கேயும் சொல்லட்டுமா? சொல்லுங்க. வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேரை அவாய்ட் பண்ணணும். யார் தெரியுமா? நான் இல்ல, நம்ம 2 பேர் இல்லை அப்படி நம்ம நினைப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒன்று நம்மளை பிடிக்காதவங்க, இன்னொன்று நமக்கு பிடிக்காதவங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பட்டுமா நான் காதுமா? அரே ஓகே பேபி. காயத்ரி மேடம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் அப்போல்லாம் தியேட்டர் இருந்தேன், அவங்க எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க பின்னாடி வந்து, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்னது? அவங்கள திட்டாங்க, என்ன திட்டிட்டு இருந்தாங்க. சரி இப்போ ஸ்டேஜில் ஏதாவது பண்ணுங்க பிரதர் அப்படின்னாங்க. கண்டிப்பாக தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. நல்லா எப்படி போயிட்டு இருக்குது? பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருக்கு பிரதர், பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு நல்லா போகுமான்னு தெரியல. நல்லா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லாம் சந்தோஷமா இருக்க, ஜாலியாக இருங்க. பட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ. எந்த கார்த்திக்? கடைசி அண்ணா கார்த்திக் கேக்குறாங்க. கார்த்திக் பாட்டு இருக்கானே? போயில ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்திக் பாட்டு இருக்கா? இருக்கு. கார்த்திக் பாட்டா? இனிமே அதை கிரியேட் பண்ணோம். சூர்யா தம்பியா இல்ல வந்து நவரசனா? இல்ல அந்த கார்த்திக், பழைய கார்த்திக். அதான் எப்பயுமே எல்லாருமே சொல்ற மாதிரி வவல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதே மாதிரி ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப பேசணும். வாங்க பிரதர், உங்களுக்கு கார்த்திக் வாய்ஸ் சொல்லி கொடுக்கட்டுமா? I try to teach you Karthik sir voice. He is the actor. Good. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. இங்கிலீஷும் தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியுமா? ஓகே ஓகே, அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாதா? ஓகே, எனிவே சரி கார்த்திக் அந்த வாங்க, அப்படியே வாங்க. என்ன பாட்டு? AEIOU பபுள், பபுள்ஸ்ல இருந்து கார்த்திக் வாய்ஸ். AEIOU. அதை நான் பாடணும். LOVE இல்ல, AEIOU. அதுல இருந்து கார்த்திக் சார் வாய்ஸ் எடுக்கிறது. காலங்காலமா எங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே கார்த்திக் வாய்ஸ் அப்படிதான் எடுப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் EIOU அதே வந்து EIOU அதே வந்து எனக்கு வந்து இந்த வவல்ஸ்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு தேங்க்யூ ஸோ மச்சா. அதாவது என் பையன் கௌதம் கார்த்திக் இஸ் ஆல்சோ டூயிங் மெனி மூவிஸ். அதாவது அந்த இருட்டு அறையில்னு ஒரு படம், அந்த படம், அப்புறம் இப்போ அந்த சிம்பு கூட வந்து ஒரு மூவி, எல்லா படமும் நல்லா பண்ணிட்டு. நீங்க சொன்னாதான் சார் தெரியுது. அதான் அதெல்லாம் வந்து அந்த பையன் பண்ண கூட என்ன மறக்காம ஏன் வாய்ஸ் அவங்க கேட்டாங்கல்ல, அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூவா, தேங்க்யூ மேடம். தாய்லாண்டில் எனக்காக ஞாபகம் வச்சு எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், ஏன் வாய்ஸ் குழந்தை இருக்குது? ஏன் வாய்ஸ் குழந்தை இருக்கிறதுக்கு காரணம் நைட்டு சும்மா லைட்டாக நிறைய சுட தண்ணி கொடுப்பேன், அதனால. இப்போ வாங்க என்ன மாதிரி நடக்க பார்க்கலாம். எப்படி? EIOU இது. அப்புறம் டான்ஸ் பண்ணும்போது, பாட்டு பாடும்போது கையை இப்படி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு அதாவது இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்க பாட்டு பாடும்போது நான் டான்ஸ் ஆடி காமிக்கிறேன், ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மேடம். அடுத்தது என்னது? மாதவனா? மௌன ராகம். அப்ப யாராச்சும் ரேவதி மாதிரி வந்தீங்கன்னா என்னங்க சோலோவா எப்பயுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? அந்த மாதிரி இவங்க ரேவதியா? ஏங்க இப்ப ரேவதி இப்படி இருக்காங்க, இப்ப இப்படி இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. அப்போ ஓகே, நான் தான் ரேவதி. இல்ல வேண்டாம், எனக்கு ரேவதி பண்ற மாட்டீங்களா? இல்லைங்க, பேசதாங்க செய்வேன். ஓகே. இல்ல உண்மையிலேயே அவங்க ரேவதி மாதிரி பேச சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தான் வசனம் தெரியும்.
இப்ப நம்மளுக்கு தெரியாதுல்ல. Correct. அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டேன் பேசுறதுக்கு. வாங்க ரேவதி அவர்களே வாங்க, வேலை பேசுறீங்கன்னா பாட்டுக்கு போயிடலாம். தெரியாதா? சரி ஓகே, உங்களுக்காக நான் யூடியூப்ல பார்த்து வைக்கிறேன், வந்து உடனே மறுபடியும் பேசுறேன். ஓகேவா? தேங்க்யூ மேடம். அஜித் குமார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு நிமிஷம். எனக்குமே வந்து நிறைய பேர் சொல்றாங்க அஜித் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டாரு, கூப்பிட்டாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் மதிக்க மாட்டாருன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எனக்குமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது, நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். அதுதான் என்னோட பாலிசி. ஆமா, பின்னாடி ரொம்ப அசிங்கமா பேசினாங்க ப்ரோ. அதனால தான் நான் கார் எடுத்துட்டு ரேஸு கிளம்பிடுறேன். ரொம்ப நன்றி. பத்துமா அது 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 போயிட்டாரு. இன்னும் நிறைய இருக்கு. சத்யராஜா சந்தானமா மச்சான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா சத்யராஜ், சரத்குமார், அப்புறம் வேற யார் மேடம் சொல்லுங்க, எல்லா வாய்ஸையும் எடுத்து வைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதுக்கப்புறம் உங்க மைண்ட் வாய்ஸ் கூட நான் பேசுவேன். எப்போ இறங்க போறான்னு தானே கேட்குறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆக்சுவலி ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த வாய்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன்னாங்க. டீச்சர் 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 நாங்க தான் பேசுறோம், வேணாமா? பாவம் நல்ல மேடம் அவங்க. கடைசி அவங்க கண்டிப்பா ஹானர் பண்ணும். அவங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். இப்பொழுது அடுத்ததாக பாண்டியன் சார் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்காரு பாருங்க, ஸ்டார். என்னங்க மராத்தான் ஓடி மெகா ஸ்டார் அவர் தாங்க. மராத்தான் காலையில் 3 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க. ஆமா, 7 மணி வரைக்கும் ஓடிட்டு அப்படியே வந்திருக்காரு. இல்ல ஓடி எங்க வந்துட்டார்? ஓடிடா சார் இங்கே ஓடி வந்து. இல்ல சார், உண்மையிலே இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து இவர்கள் இந்த வேலை பார்ப்பதற்காக அவங்களுடைய பர்சனலா இருக்கிற விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு எந்த ஒரு ஓய்வு இல்லாம இங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து. ஆனா சாப்பிடும்போது வேற மாதிரி சொன்னீங்களே ப்ரோ. என்ன சொன்னேன்? அதுதான் ப்ரோ சொன்னேன். இங்கிலீஷ்ல சொல்லி. நாகேஷா என் வாய்ஸ் எடுக்க சொல்றாங்க. நாகேஷ் வாய்ஸ் அவர் எடுத்துருவாரு. பேசுங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? இவர் பேர் நாகேஷ், அதனால இவர் அப்படிதான் பேசுவார். அதனால நன்றி. இந்த மாதிரி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய காமெடிகள் ஜோக்லாம் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க, நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். அதனால மறுபடியும் நிறைய கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உதய் அவர்கள், உதய பிரகாஷ் சும்மா கூப்பிடுவோம். ஏன்னா இந்த உப்பு புளி காரம்னு ஒரு ஹாட்ஸ்டார்ல ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு, பார்ப்பீங்களான்னு தெரியல, பார்க்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆமா, அதில் நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் என் பேரும் கேரக்டர் பேரும் உதய். அதனால இவரை கூப்பிடும் போதெல்லாம் நான் திரும்பி பார்த்துடுறேன். அவ்வளோ அதை கூப்பிட்டாரு, கீழே போ. இல்லை உதய் இருங்க. இப்போ அடுத்தது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா? உங்கள் டீமா? அவங்க பாட போகிறாங்க. காயத்ரி மேடம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ அதனால இப்பொழுது அண்ணே நாகேசன் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ்? யாரும் டான்ஸ் ஆடுறாங்களா? ஓகே, யாரும் டான்ஸ் ஆட போறாங்க. யார் மேடம்? கடைசி வரைக்கும் கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறீங்க. வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு பாட்டுக்கு போயிடலாமா? வருவாங்கன்னு அவங்க மட்டும் நினைக்கல, நாங்க வரப்போறோம் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி அதெல்லாம் அவங்க வந்தாதான் வெளியில போனா அயோக்கிய பசங்களான்றீங்க. ஓகே, கரெக்டா சொன்னாங்க. அவ்வளவு டீசென்ட்டால நாங்க சொல்ல மாட்டோம், இதோட டீசென்ட்டா சொல்ல விட்டுறாங்க. அதுக்கு நம்ம இறங்கி போயிடலாம். கண்டிப்பா மேடம். இன்னும் நிறைய வாய்ஸஸ் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு, நிறைய பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. அதை தொடர்ந்து இப்பொழுது அற்புதமான ஒரு நடன நிகழ்ச்சி அரங்கேறி இருக்கிறது. ஒரு நடன நிகழ்ச்சி. அப்துல் ஹமீத் மாதிரி பேசணும். அடுத்தது இதோ உங்களுக்காக அடுத்தது நான் குரில் அல்ல நெடில் இந்த வார்த்தையிலே படி ஒலித்திருக்கிறது. இதோ உங்களுக்காக பாடல் பாடுவதற்காக ரியாஸ் அவர்கள் இப்பொழுது வருகை புரியவில்லை, அவர் அப்படியே ஓரமாக போய்விட்டார். அடுத்த பாடல் இதோ. அடுத்ததாக அப்பா பொண்ணு மாமான்னு ஒரு ஃபேமிலியான ஒரு கலக்கலான ஒரு டான்ஸ் இருக்கு. ஐஸ்வர்யா, விவேக் மற்றும் கிருபா இருங்க. இந்த டான்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கு. முதல்ல டான்ஸை பார்த்துட்டு தான் பேசணும், முன்னாடியே பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. டான்ஸை பார்ப்போம்.
சிரிக்காத, அங்க உன் பாட்டுக்கு வேற ஒரு தாண்டிட்டு இருக்கான்டா. ஏய், தள்ளுடா, தள்ளுடா, தள்ளுடா. டேய், அங்க பாத்தியா? அருமை அருமை அருமை. எனக்கு கூட ஆரம்பிக்கும் போது ரொம்ப வருத்தமாவே இருந்தது. என்னடா நம்ம காயத்ரி அப்பா பொண்ணு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, காயத்ரி மேடம் மட்டும் இங்கேயே இருக்கிறாங்கன்னு. இப்போ ரொம்ப மகிழ்ச்சி மேம். கடைசியில வந்து ஒரு கலக்கலாக முடிச்சாங்க. நீங்களும் சந்தோஷமா இருந்தீங்க தானே? சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகமெராகனது நீந்தவா. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகமெராகனது நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். கேளாய் பூமனமே, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனி போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனி போகின்றதே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. கேளாய் பூமனமே, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்,
ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். தேங்க்யூ. கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் சி மடல் உள்ள கடுதாசி வச்சுக்கலாமா? வேணாம், கடிதமே இருக்கட்டும். ஒடி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தாதான் அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை என்னை பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான், பிரமாதம் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி கண்மணி அன்போத காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியமே. உன்னை என்னை பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கே எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இதை பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? அபிராமி அபிராமி அபிராமி. அதே அர்த்தமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒண்ணு தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அழுகு கூட நின்னுடு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே
அபிராமியே தாலாட்டும் சாமியே தானே தெரியுமா, உனக்கு புரியுமா? லா 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 லா. லா 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 லா. La 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 la. La 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 la. Oh oh la 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 la. La 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 la. La 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 la. நன்றி, வணக்கம். வணக்கம். வேகமா நானும் துணைக்கு வரேன், பேசிக்கிட்டே கண்ணே போவோமா. சிக்கா கிச்சிக்கா 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 சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. தாய்லாந்து தமிழ் சங்கம் தீபாவளி கொண்டாட்டத்துல டான்ஸ் ஆட போறோம், வரீங்களா? எல்லாருமே கூடி வந்து ஒன்னா சேருங்க. தட்டு தட்டு மேளம் தட்டு டப்பா டப்பா டப்பாங்குத்து எல்லாருமே அடிப்பட ஒன்னா சேருங்க. சொந்தம் பந்தம் எல்லாமே வாழ்க்கை என்னைக்குமே நிக்காதுங்க. பாசம் நேசம் இருந்தா நாங்க சேரும் நம்ம பின்னாடி. கூட்டம் கூட்டம் இதுதான் அதிரடி, வானத்துல கலர் வெட்டி ஊரெங்கும் சொல்லிக்குது சரவடி தீபாவளி. தருவாய்ந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். சொல்லவா பறந்து செல்லவா. கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபிடுமு மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ.
அழகா முத்தத்தில் மரச கொளுத்தவா சிக்குற உதட்ட சுழிக்க எம்மம்மா எம்மம்மா வெரசா டக்குன்னு திமிர அடக்கவா சிறுக்கி சிறுபில் உருக எம்மம்மா எம்மம்மா நீ சுத்துற சுத்துற சொருக இருக்கிற யதி யதி என்ன மாய்க்கோ சுந்தரியே. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை, ஆரம்பிக்கலாம். One, two, three, four, get on the dance floor. 1, 2, 3, 4, get on the dance floor. Shake the boot, shake the top, and do hard back. Shoulder, hit it, touch the body, hit it, touch it, gimme, 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 gimme some more. 1, 2, 3, 4, get on the dance floor. அபிராமியே ஆலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனையும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. Nice try, nice try, nice try. மக்காமிஷி பிரச்சனைய left hand handle பண்ற மைக்கேல் லக்ஸி. நம்ம ஒரு boomer taxi நான் சாடு ரொம்ப busy. First copy பால் மைனே t-shirt போட்டா கூட ஆசி. இப்போ ரொம்ப குஷி. கட்டாயா மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சு. எந்த மேட சிக்கி கமல் எந்த பெண் கட்டோடு போயே எந்த பெண் குப்பி எந்த மா குடிச்சு திருத்தே. எந்த மேட சிக்கி கமல் எந்த பெண் கட்டோடு போயே எந்த பெண் குப்பி எந்த மா குடிச்சு திருத்தே. இவிடொரு ஜாகரையும் வேலகளி பொத்து வந்த போல் சிலருடைய தோர்த்து கீறி போய காரியம் ஓர்த்து போகவே அலகடம் காற்றினொலி காதுவு தான் பாடுவிடேண்டா சகஜர சேனாபதி வீரம் படுகாமலோலுவா. இந்த மேட சிவகை கமல் என்ன பங்கட்டோண்டு போயே இந்த பெண்ண தாண்டி குப்பி என்ன மா குடிச்சு திட்டே. இந்த மேட சிவகை கமல் என்ன பங்கட்டோண்டு போயே இந்த பெண்ண தாண்டி குப்பி என்ன மா குடிச்சு திட்டே. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா, யாருமா நீ? இண்டிவிஜுவலாக எல்லா பேரும் சொல்ல எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொர்ணா, தேங்க்யூ வெரி மச். இந்த கோஆர்டினேட் பண்ணி இதை சக்ஸஸாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். சொர்ணா நீ லீட் பண்ண, அதனால ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ. அவ்வளோதான். எஸ், கொரியோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, சாரி. முன்னாள் தலைவர் திரு தேவதாஸ் அவர்களை சால்வை போட அழைக்கிறோம். முன்னாள் தலைவர் திரு சரவணன் அவர்களை அழைக்கிறோம். திரு நந்தகுமார் அவர்களை அழைக்கிறோம்.
முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி. எங்க ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இதுக்கு மேலதான் ப்ரோக்ராம் இருக்கு. ப்ளீஸ், லக்கி ட்ரா இருக்கு, யார் போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எங்க இருக்காரு சார்? பாலாஜி சார். திரு ரமேஷ் அவர்கள். ரமேஷுங்க. ரமேஷ் மேடைக்கு வாங்க. மேடம், ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இந்த ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தான் ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருந்தாங்க ஒரு 4 தடவை. நல்லா இருந்தது. ஆன்டி அந்த ரீல்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இன்னும் யாருமே காணும். ஓகே, அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பாடல்கள் தொடர போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் இவருக்கு மட்டும் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அண்ணா வரீங்களாண்ணே, ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும்ண்ணே. ஓகே அப்படின்னாரு. அதனால் அவருக்கு ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடல்கள் வந்து தொடர்ந்து பண்ணலான்னு பார்த்தோம். அண்ணா வாங்கண்ணே, மைக் தருவாங்கண்ணே. உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. அது ஓகே, அது ஒர்க் ஆகாது. அதனால தான் தெரியும். நீங்கள் ஏன் ஒர்க் ஆகாது மைக் எடுத்து. அண்ணே, இவர் பேர் நாகேஷண்ணே, மைக் இருந்தா தாங்கண்ணே. மைக் கொடுத்துட்டு இருக்கா? ஓகே, சூப்பர்ண்ணே. சொல்லுங்க அண்ணா. வாங்க, அண்ணனுக்கு தான் தெரியும். அண்ணா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம இது நேற்று நீங்கள் தானே எங்கள் கூட சாப்பாடுக்கு வந்தீங்க நைட்டு? ஆமாம், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியன் சூப்பராக ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணே. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான்வெஜ் தான் வச்சு செஞ்சுட்டாரு. இல்லை, எனக்கு பிடிச்சது வந்து நான்வெஜ். நான் பியூர் நான் வெஜிடேரியன். புரியுது சார். அதனால வந்து அந்த மாதிரி ஆயிருக்கலாம். அண்ணன் என்ன சொன்னார்னா, தொம்யாம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், பாண்டியன் சார் நாங்கள்லாம் தொம்யாமில் முட்டை போடாமல் தொம்யாம் அந்த சூப் மட்டும் இருக்கிற மாதிரி தாங்க வெஜிடேரியனான்னு கேட்டோம். அண்ணன் போய் கேட்டிருக்காரு, திரும்ப வந்தார், முட்டை போட்டு தான் தருவாங்களாம் தொம்யாம்னாரு. இல்லைண்ணே, முட்டை போடாமல் கேளுங்கண்ணே, தொம்யாம் பண்ணுறதே முட்டையோட தான் பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டார். ஆக்சுவலி முட்டை ஆமாம், கம்பல்சரி அதை பண்ணுவாங்களாம், வேறு வழியில். இருந்தாலும் அண்ணன் எங்களுக்காக. இல்லை, எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் ப்ரோ. சரி சொல்லுங்க. இல்லை, அதை முடிக்கவே இல்லை. சரி ஓகே, சொல்லுங்க. அதை முடிச்சிருக்கேன். சரி வேணாம், சொல்லுங்க. அவர் நம்மளை முடிச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து காத்தால வந்து எல்லாருக்கும் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பாடறிவும் படிப்பறிவும்லாம் நம்ம தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்றது வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கலையா இருக்கு, கலை மட்டும், மற்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் கண்டபடி ஓகே, கலை மட்டும் கற்றுக் கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு. சரிங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து மிமிக்ரி பண்றீங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு. உங்களை மாதிரி எங்களுக்கும் மிமிக்ரிலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ இந்த பாடறிவும் படிப்பறிவும் மேடையில் நீங்க அவரை மிமிக்ரி பண்ண வைக்கணும். ஓகேவா? நான் கேட்டேன், மிமிக்ரி பண்ண வச்சிடலாமா? இவர் சார் எனக்கு பேசவே வராது. உங்களுக்கா சார்? பணத்தை சொல்றேன். உங்களுக்கா சார்? உங்க பொண்ணுங்க சார்? என் பொண்ணு வரல. விட்டீங்க. ஆமா, 2 பேரும் இங்கே போட்டோ எடுத்து கிரிஞ்சிட்டு போட்டு ஹேஷ்டேக் போட்டிருப்பாங்க. ஓ, நீங்க சொன்னீங்களா அவர் தானே சார்? ஓகே சூப்பர் சார். அப்போ நீங்க ஃபேமஸ் தான் சார். வாங்க சார். ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய வாய்ஸ் இருக்கு, அது ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் நீங்க பேசினா போதும் சார். வினு சக்கரவர்த்தியின் நடிகர் இருந்தார் தெரியுங்களா?
வினிச்சுக்கு தெரியுங்க. அவர் வாய்ஸ் நம்ம பேசலாம் சார். ஓகே. இது தொன்று தொட்டு பாரம்பரியமாக நாங்கள் எல்லாம் மெமிக்ரேட்டர்ஸ் செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி இந்த வாய்ஸுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறோம் சார். நீங்கள் அதை பேசினா போதும். ஓகேங்களா? மாட்டில் பால் கறப்பாங்க, பால்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா சார்? அண்ணே பால்காரங்களாம் மாற போறோம். நிறைய ராமராஜன் படத்துல பார்த்துருப்பேன். ராமராஜன் படம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பாலை கறந்துகிட்டே அந்த வாய்ஸ் எடுக்க போறோம் சார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மாடு வந்துருச்சு, பாலை கறக்குறோம், வாய்ஸ் வருது. ஓகே. யாருமா அது? மாடு மாடியே மாடு இப்படி இல்லாம கத்தும். ஓ, மார்கழி மாசம் பிறக்க போகுது, அதனால ஏன் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாய் வேணா கத்து. ஓ, அதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃபைன். பாத்தீங்களா? நம்ம வந்து சரி ஓகே. இப்பொழுது மாடு எப்படி கத்தும்? ஓ, தாய்லாந்து மாடா இது? எல்லா ஊர்லயும் மாடு ஒரே மாதிரி இருக்கு. மாடு தானே. இது கரெக்ட். இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். இப்போ பாலை கறக்கும் பொழுது வாய்ஸ் வரும். புடிங்க. அது இல்லைங்க, அது பாலை கறக்க போறோம், வாய்ஸ் வரப்போகுது. மாட்டை இப்போ வந்து ஸ்டூல் மேலே ஏற்றி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஈஸியாக கறந்துடலாம். இது 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 டைனோசர். இது ஜுராசிக் பார்க் ஏங்க வச்சிருக்காருங்க, வித்து நிறைய இருக்கு. ஓகே. இப்போ அப்படியே வாய்ஸ் டைலாக் பேசுறோம். வணக்கம் கண்ணு. வணக்கம் கண்ணு. எனக்கே வாய்ஸ் மறந்துடும். இல்லை சார், என் 12 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில 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 நான் ஒரு வாய்ஸ் பேச சொன்னா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. எனக்கு வரதானே பேச முடியும், உங்களுக்கு வரதான் பேச முடியும். நான் இந்த வாய்ஸ் பேசுறதுக்காக மாட்டுல பாலை கறக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு வர வாய்ஸ் தான் நீங்க பேசுவீங்கன்றீங்க. என்ன பண்றாங்க? இருங்க, இப்ப பாருங்க வருவார் அண்ணன் இருப்பார் கடைசியான. ஓகே, டைலாக் வேணாம், வெறும் மாட்டுல பாலை கறப்போம். பிடிங்க. மடியோட பிடிச்சி இழுத்துறக்கூடாது, லைட்டா இருக்கணும். வாய்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சரி, கடைசியா வணக்கம் கண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடல. வாங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் கண்ணு. கை தட்டிடுங்க மக்களே, போதும். மாடு பாவம், அதோட விட்டுருவோம். அதனால அண்ணன் சூப்பரா ட்ரை பண்ணாரு. அண்ணா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாடுச்சு, இது பிடிச்ச வாய்ஸ் பேசுவோம். ஓகே, எனக்கு வந்து சொல்லுங்க, தமன்னா வாய்ஸ் வந்து பேசுங்க. தமன்னா வாய்ஸா? நீங்க முதல்ல பேசுங்க தமன்னா வாய்ஸ்ல. நீங்க பேசுங்க தமன்னா வாய்ஸ்ல. இல்ல எனக்கு தெரியாதனால தான பேச சொல்றேன். இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வித்த வச்சிருப்பேன், கற்றுக் கொடுக்கலாம். அந்த மாதிரி மட்டும் என்ன நினைச்சு தமன்னா வாய்ஸ் மட்டும் கேட்காதுக்கு எனக்கு தெரியாது. நீங்க முதல்ல வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் பேசுங்க. ஆமாண்ணே, வாங்க. வணக்கம் கண்ணு. இந்த ஃபுட்டேஜ் போதுண்ணே, பரவாயில்ல. அது இந்த டுக் டுக் நேத்தி பிரேக் அடிச்சு தெரியுமா, வந்து அந்த மாதிரி சார். நல்லா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே ட்ரை பண்ணல. ஆமா, வேற ஏதாவது வாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. நம்ம ஏதாச்சும் லாஸ்டா வேற என்ன வாய்ஸ் பேச வைக்கலாம்? ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் சொல்லுங்க, இதை தைரியமா சொல்லுங்க. அண்ணன் பண்றதுக்கு அதுக்கு ஜனகராஜா அது பேசிட்டாரு. அவர் தான், அவர் நேச்சுரல் வாய்ஸ் அப்படிதான் இருக்குது. வேற தான் சொல்லுங்க. ஒரு வாய்ஸ் சொல்லி கொடுத்தோம்ல, அது வராம அது வந்துருச்சு. ஸோ ஒன்றுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று பேசிட்டாரு ஆல்டர்னேட்டா. காந்திமதியா? ஐயோ என்ன பெத்த ராசா. அது நேச்சுரலா வரும் சார். நேச்சுரலா வருமா? நீ உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ஸ் தெரிஞ்சதா எனக்கு சொல்லி கொடுங்கண்ணே. அப்படி ரிவர்ஸ் பண்ணிப்போம். சூப்பர், அது நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க அவருக்கு, உங்களுக்கு என்ன வாய்ஸ் தெரியும்? நானும் அதுக்குள்ள யோசிச்சு, என்னோட வாய்ஸ் தான் தெரியும். சரி, உங்க வாய்ஸை கத்து கொடுங்க அவரு. என்னோட வாய்ஸ் பேசுறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல. இல்ல வேற எந்த வாய்ஸும் அதுக்கப்புறம் எனக்கு வராது. உங்களுக்கு யூனிக்கான வாய்ஸ். அதனால ஆனா ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, ஜெய் வாய்ஸ் பேசுறமா? ஜெய் வாய்ஸ் பாருங்க. இல்லைங்க, ஆக்சுவலா என்ன பிரச்சனைங்க, எனக்கு இதான் பிரச்சனை. ஹலோ இன்னாக்கா ஏக்கா, தாய்லாந்து வந்தக்கா, ஆக்சுவலி செம்மையாச்சு ப்ரோக்ராம்லாம், சூப்பரா இருந்துச்சு. இப்படி பேசிட்டு இருக்கமா, இதே மூக்க பிடிச்சிக்கிட்டு பேசினா சிம்பு வந்துடும். சந்தானம் நம்ம ஒண்ணு சொன்னா சந்தானம்னா இப்ப நாங்க எங்க போறது? மூக்க பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கும் போது அவர் வாய்ஸ் வரும். இல்லைங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனைனாங்க, எனக்கு இதாங்க பிரச்சனை. ஹலோ இன்னாங்க, புரியுதுங்களா? சரி, புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சசிகுமார் நடிகர் இருக்காரு தெரியுமா, இயக்குனர், அவர் வாய்ஸ். சரி, இங்க காக்காலாம் வருமா சார்? அமாவாசை காக்காக்கு சோறுலாம் வைப்போமா? அமாவாசைக்கு காக்காக்கு சோறுலாம் வைப்போம்ல ஊர்ல, அந்த மாதிரி தாய்லாந்துல காக்காலாம் வருமா? காக்கா வராது, வர வச்சுக்கலாம். ஆனா காக்கா பிடிப்பாங்க. சரி ஓகே, இப்பொழுது காக்கா வர வச்சுக்கலாம். அம்மாவாசை காக்கா சோறு வைக்கும் போது காக்காவை எப்படி கூப்பிடுவோம்?
வினு சக்கரவர்த்தி வாய்ஸ்ல பேசுறாரு பாத்தீங்களா? ஒன்னு சொன்னாதான் இன்னொன்னு வருது. ஓகே, இப்பொழுது வேகமாக கூப்பிட வேண்டும் காக்கா. இது சத்தமா? இது சத்தமா? இது சத்தம் தான். வேகமா கூப்பிட சொன்னேன். வேகத்துக்கும் சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது தலைவரே. அப்படியா? சொல்லுங்க, வேகம்னா எப்படி கூப்பிடுவீங்க காக்கா? ஏன் உங்களை கூட சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கி பேசிருக்க மாட்டேன் தானே. ஓகே தலைவரே சொல்லுங்க. அங்க ஆண்டி அக்காலாம் பாவம், அவரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அக்கா எடுத்துட்டு வர, வெயிட் பண்ணுங்க. காக்கா வேகமா கூப்பிடணும். வேகமா காக்கா காக்கா காக்கா. இது பிடிச்சிருங்க சார், வேகம். சரவணன் சொல்லுங்க. சரவணன் சார் சொல்லுங்க. சொல்லி கொடுத்தா கூட சொல்லுங்க. அப்படி சொல்லி கொடுத்துருக்காருல்ல, இப்ப சொல்லுங்க. காக்கா 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 கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவர் வாய்ஸ் வரும். சசிகுமார் சார் சிரிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். காக்காவை கூப்பிடுற எப்படி தெரியுமா? பதறாத பதறாத. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான நட்பு. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்ன சார், குத்துனதே அவர் தானா? ஸோ அந்த மாதிரி உண்மையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார். இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப டிஆரா, ரொம்ப நன்றி. டிஆர் சார் வாய்ஸ் பேசலாமா? பேசுங்க. அதாவது குருவியில எடுக்க போறீங்களா? குருவி வேணாம். கடைசியா இவர் அந்த காக்காவை மட்டும் கூப்பிட்டு முடிச்சு விட்டுருங்க. கூப்பிடுங்க. யார் யார்? எல்லாரும் அழுகிறாங்க. கமல் சார் நாயகன் அழுவார். அவங்க சொல்றாங்க. யாரு? ஜனகராஜா முதல்ல 2-3 வாட்டி பேசாச்சுங்க. ஆமா, நீங்க வெளியில இருந்தீங்க அப்போ, அதனால மிஸ் பண்ணிட்டீங்க. நல்ல வேலை மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து ரகுவரன். சூப்பர். ரகுவரன் ஒரு தினம் அண்ணே ரகுவரன் பண்ணுங்க. சாலமன் பாப்பையா இருக்காரு பாத்தீங்களா? அவரு என்ன டைலாக் சிவாஜி படத்துல ஒரு அருமையான வசனம் பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு? சிவாஜி படத்துல குறிப்பிட்டு கேட்கிறேன். சொல்லுங்க. சிவாஜி திரைப்படத்துல ரஜினி சார் கூட சாலமன் பாப்பையா அவர்கள் நிறைய டைலாக் பேசியிருப்பாரு. கரெக்ட். அங்கவை சங்கவை சொல்லிட்டாங்க பாருங்க. என்னங்க படம் பாத்தீங்க நீங்க? பார்க்கல படம். அதுல சொல்லி இருப்பாருங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஒண்ணு என்னது? அங்கவை. பாத்தீங்களா? பொண்ணு பேருன்னு சொன்ன உடனே குதூகலமாய் படம் சொல்றாங்க. சாலமன் பாப்பையா டைலாக் கேட்டா யோசிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பொண்ணு பேரு சங்கவை. சங்கவை. அது கூட விட்டடிறாரு. அவர் விட்டு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. கரெக்ட். என்ன சொன்னீங்க முன்னாடி? அங்கவை சங்கவை. சரி, எங்க வையா? உங்களை விட ரொம்ப லீடிங்ல இருக்காரு. கூப்பிடலாமா? இல்ல வேணாம் வேணாம். நீங்க அவரு தான் நம்மளுக்கு கீழே இருந்து எடுத்து கொடுக்கணும் அவர். ஓகே. அங்கவை இன்னொன்னு சங்கவை. பிடிச்சிருந்தா பழகுன்னு பழகுங்க. பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஏய் இப்படி அவரு மாடு மேய்ச்சிக்கிட்டே பேசினா அவர் வாய்ஸ் வந்துடும். இதே டைலாக் ரகுவரன் கிட்ட கொடுத்து பேசுங்கண்ணா. பேசுறீங்களா? என்ன ஆட்டோ ஸ்டார்ட் பண்றோம். அண்ணன் எடுக்கறாப்ல. இருக்கு ஆட்டோ ப்ராப்ளம். ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸ்டார்டிங் பேட்டரி லோ இருக்கு. பேங்காக்ல இருந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சொல்லாதீங்க. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன். ஓகே. மறுபடியும் நீ வாயா பழகலாம். வாயா பழகலாம். ஒன்னு அங்க வை, இன்னும் நீங்க வை. நடுவில் 2 கிளாஸ் வை. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஃபுல்லா அடிச்சுட்டு. ஆமா. என்னது? இல்ல வேண்டாம். நான் வாய்ஸுக்கு வாங்க. நான் கான்செப்ட். ஆனா கடைசியா மாறிட்டீங்களா? எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ஏதாச்சும் லைட்டா அந்த வாய்ஸ்ல பேசினா போதுனே. வேணாமா? வேணாம் வேண்டாம். அது நமக்கு வராது. ரங்கசாமி. ரங்கசாமி. It's a bad news. Thank you. வரட்டுமா? நான் வர்றேன். என்னால முடியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது நீங்க எங்களுக்கு நேற்று உணவு வாங்கி தந்ததற்காக, உங்களை ஹானர் பண்றதுக்காக தான் நாங்க ஒண்ணுமே கிடையாது சார். ஏன்னா உப்பிட்டவரை உள்ளளவும் நினைந்து தமிழர்கள் பாரம்பரியமா சொல்லியிருக்காங்க. அதனால உங்களை ஹானர் பண்றதுக்காக உங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும். வேற ஒன்றும் இல்லை. தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை சார். நீ எதுவும் தப்பா பிரச்சனை பார்த்தவங்களுக்கு தான் பிரச்சனை. நீ எதுவும் தப்பா நினைச்சிக்கலையா? நினைச்சாலும் பரவாயில்ல சார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கலாம். முடிஞ்சிச்சு ப்ரோக்ராம். ஒன்றும் பண்ண முடியாது சார். தேங்க்யூ சார். ஆமா. என்னம்மா முடிக்கவே இல்லையா?
அதுதான் பேச இது நான் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக நான் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை மேடம். தேங்க்யூ. இப்போ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். சரவணன் சார் ஒரு நல்ல கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துமாறு பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் உங்கள் மைக்கை நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூண்ணே, சூப்பர். ஸோ அதனால் சும்மா தான் ஜாலியாக அவர் பேசிகிட்டு இருந்தோம் கீழே, அதனால் மேடையில் கூப்பிட்டு பேசுறதுக்காக கேட்டோம். வேற தவறாக நினைக்க வேண்டாம். அடுத்ததாக நிறைய பாடல்கள் தொடர போகிறது. முன்னாடி மாதவன் வாய்ஸ் கேட்டாங்க, மாதவன் அவருடைய வாய்ஸ் மட்டும் பேசிக்கிறேன். ஆமாம், நம்ம ப்ரோக்ராம் இன்னைக்கு வழி நடத்துறவங்களா அவங்க தான். அவங்க இல்லை வச்சுக்கோங்க, நம்ம சிங்கர் பாட்டும் பாட முடியாது. ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால தான் அர்த்தம். கரெக்ட், எல்லாமே அவங்களால தான் இன்னைக்கு ப்ரோக்ராமே நடக்கும். மேடம் சொல்லுங்க மேடம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கடைசியாக ஒரு 2 இது கேளுங்க. யாரு? பிரியா ராஜா. எனக்கு அதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டி ராஜேந்திரா. தெரியாது, எதையாக சத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க? நானே இல்லைங்க, இருங்க அப்புறம் போலாம். மாதவன், ஓகே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சூப்பருங்க. என்னங்க ப்ரோக்ராம் இது? சான்ஸே இல்லைங்க. இங்க பாருங்க, இங்க ஓப்பனா சர்ஜரி இஸ் நாட் வயலன்ஸ், இட்ஸ் a cure. அதானே செஞ்சுட்டு இருக்கேன். என்ன தெரியுங்களா, தம்பி படத்துல சொல்லிருப்பேன்ல, சைலன்ஸ் இங்க சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ சோ மச்ங்க. உங்களுக்காக நல்ல பாட்டுலாம் பாடுறதுக்காக பாவங்க ரியாஸ் காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் சூப்பரா ஒரு பாட்டு பாடுவாரு, அது எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களும் அதுதாங்க வெயிட் பண்ணி வரோம். காத்தால பாட்டு சூப்பரா பாடுவார், நாங்களும் வெயிட் பண்ணுவாருங்க. அவர் பாடுவாரு. எந்த கார்த்திக்? எல்லாம் சூர்யாவை பேசிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் கூப்பிடுறேன். மேடம் சூர்யா ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன்ல நில்லுங்க. சூர்யா அட்டென்ஷன், அட்டென்ஷன். நாசில் ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சி. அப்பதான் சூர்யா சார் வாய்ஸ் ஈஸியா வரும். அப்படியா? இல்ல, நேச்சுரலா அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் தான் சூர்யா பேசுறேன். எனக்குமே முயற்சிகள் தோக்கலாம், விடாமுயற்சி எனக்குமே தோக்கவே தோக்காது. எல்லாரும் விடாமுயற்சியில போராடிட்டே இருக்க, கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிக்கான இலக்கை அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வேற என்ன சொல்றது, அப்பா சிவகுமாரை கூப்பிடலாமான்னு கேட்டேன். இல்லைங்க, அவர் 4 மணி நேரம் பேசுவாரு, ப்ரோக்ராமே 3 மணி நேரம் தான். அதனால அடுத்த வாட்டி இதுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி வச்சு அவர் கூப்பிடுறோம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச நிகழ்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது கடைசியா அந்த டைலாக் சிங்க படத்துல வரும்ல, பேசுறேன் பேசாம சார். கங்குவா கங்குவா அதில் பேசினா டலைட் அவருக்கே ஞாபகம் இருக்காது சார். ஆக்சுவலாக சூர்யாக்கே கரெக்ட் சார். அதை நான் சொன்னா வீடியோவில் எடுத்து கேவலமாக திட்டுவாங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா ஆடியன்ஸோட ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஏற்றுப்பாங்க. ரொம்ப நன்றி. கடைசியாக அந்த சிங்க படத்தில் ஒரு டயலாக் மட்டும் பேசிட்டு கிளம்புறோம் சார். வாங்க. நானும் வரணுமா? சிங்கத்தை சினிமால பார்த்துருப்ப, ரோட்ல பார்த்துருப்ப, கூண்டுல பார்த்துருப்ப, கம்பீரமா காட்டுறது பார்த்துருக்கியா? ஓகே அடிச்சா ஒட்டா வெயிட்டா பாக்குறியா? 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 எக்கோ வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ரொம்ப நேரமா அவர் வைக்க சொன்னாங்க, அவருக்கு புரியல, அதனால இப்படிதான் வைக்க வேண்டியது. எக்கோ. தேங்க்யூ சார். யுவர் ஆடியோ இஸ் வெரி குட் அண்ட் நைஸ் அண்ட் தி ஆடியன்ஸ் இஸ் என்ஜாயிங் அவர் வாய்ஸஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்ல வேலை நிறைய வச்சிருந்தா எல்லாருக்குமே கேட்டிருக்கும். நல்ல வேலை கம்மியா வச்சு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வச்சு எங்க பாரத்தை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஸ்மைல் தான் சார் நம்மளை திட்டாலும் பாராட்டலும் தாய்லாந்துக்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எஸ், தேங்க்யூ. கப்புக்கா கப்புக்கா தேங்க்யூ. தேங்க்யூ. அவரும் கப்புக்கா சொல்லியிருக்காரு. கப்புக்கா கப்பு டீ கப்புக்கா இல்லை காபி கப்புக்கா? ஏமா எப்படி? ரைட்டு, ஓகே. அதனால இப்பொழுது அடுத்த நிறைய நிகழ்ச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. பாடுவோம், ஆடுவோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 வாய்ஸ் பட்ட பட்ட பட்டன் அப்புறமா போட்டு அடிப்போம். செஞ்சிருவோம். தேங்க்யூ. அப்புறம் ஃப்ளைட் விட்டுருவோம். பரவாயில்லையா? ஓ அப்படியா? என்னங்க 2 மணி தானே ஆகுது? ஓ இந்தியா டைம். அது இந்தியா டைமுங்க. ஓகே ரைட். நன்றி. வாங்க இப்பொழுது தோழர்களே. So let us continue with singing. Thank you so much. Thank you so much. So நிறைய வாய்ஸஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாமா? கைகளில் இருந்து ஓசை வராமலே நாங்கள் தட்டுவோம் என்று. இன்னும் நல்லா தட்டுங்க. இவ்வளவு வாய்ஸஸ். ஏங்க how many artists are there? கை தட்டினா நம்ம வந்து தூக்கத்துல இருந்து முடிச்சுப்போம். அப்படிலாம் நீங்க பண்ணிட கூடாது. அதனால பொறுமையா தட்டுங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க மேடம். பிரியா சார் வாங்க. இல்ல வாங்க, பரவாயில்ல.